10th சிபிஎஸ்சி சயின்ஸ் லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் 8 to 10 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் கற்றுக்கோங்க. இதில் ஈக்குவேஷன் கற்றுக்கோங்க, ஸ்டெப்ஸ் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப், நெக்ஸ்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் போர்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ, இது இம்பார்ட்டண்ட்டு. ஆக்டிவிட்டி 5.2 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாம்ஸ்க்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ ஹியூமன் அலிமெண்டரி கேனல், இதோட டயக்ராம்ஸு தரும். அதுக்கப்புறம் இதோட பார்ட்ஸ் மறக்காமல் கற்றுக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸு, கேஸ்ட்ரிக் ஜூஸு, பேங்க்ரியாட்டிக் ஜூஸு, இதோட டெஃபினிஷன்ஸு கிளியராக கற்றுக்கோங்க. ஆக்டிவிட்டி 5.4ம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் பை வேரியஸ் பாத்வேஸ், இது மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். இதாயிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஹார்ட்டு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷரில் வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹியூமனோட பிபி ரெகுலராக எவ்வளோ இருக்கும்ன்றது எம்சிக்யூஸில் நிறைய வாட்டி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நெஃப்ரான் டயக்ராமு, அதோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் கற்றுக்கோங்க. லாஸ்ட் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 11, 12 அண்ட் 13 கற்றுக்கோங்க. 10th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வேணுமோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.